ஹலோ செல்லக்குட்டிகளா, வாங்க வாங்க வாங்க. இது உங்களோட கதை வீடு தூது. இன்னைக்கு ஆன்டி ஒரு புது சீரீஸ் கதை உங்களுக்கு சொல்லலாம்னு யோசிச்சிருக்கேன். அது என்ன தெரியுமா? ஆத்திச்சூடி கதைகள். ஆத்திச்சூடி எழுதுனது யாரு சொல்லுங்க பாப்போம். யாருக்கு தெரியும்? ஔவையார். ஔவையார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழகத்துல வாழ்ந்த ரொம்ப அறிவான ஒரு பெண்மணி. அவங்க ரொம்ப சின்ன சின்ன வார்த்தைகள்லயே நம்ம எப்படிலாம் வாழணும்ன்றத அழகா ஆத்திச்சூடியிலையும் கொன்றை வேந்தன்லையும் சொல்லியிருக்காங்க. அதுல ஆத்திச்சூடியில வர்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆன்டி உங்களுக்கு ஒரு கதை மூலமா சொல்லித்தர போறேன், சரியா? ஆத்திச்சூடியோட முதல் வரி என்னது? அறம் செய்ய விரும்பு. என்னது? அறம் செய்ய விரும்பு. அப்படின்னா என்னன்றத நம்ம ஒரு கதை வழியா பார்ப்போமா? ஓகே, வாங்க கதைக்குள்ள போகலாம். அப்ப ராமு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல ஒரு குட்டி பையன் வாழ்ந்துட்டு இருந்தானாமா. அவனோட வீடு எப்படி இருக்குமாமா? ரொம்ப குட்டி வீடா, ஒரு குடிசை வீட்டில தான் அவன் வாழ்ந்துட்டு இருந்தானாமா. ஓகேவா? அன்னைக்கு அவன் அவங்க ஸ்கூலுக்கு போனானாமா. ஸ்கூலுக்கு போறப்ப என்ன சொல்லிட்டாங்களாம் எல்லாரும்? நமக்கு இப்போ ஒரு பெரிய நோய் வந்திருக்கு. அந்த நோயினால நிறைய பேர் உலகத்துல இறந்துட்டு இருக்காங்க. அதனால எல்லாரையுமே என்ன சொல்லியிருக்காங்க? வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஸ்கூல்ல இருந்து எல்லாரும் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்களாமா. ராமு யோசித்து பார்த்துட்டு பக்கத்துல அவன் ஃப்ரெண்டுகிட்ட என்னடா நோய் அது அப்படின்னு கேட்டானா. அவங்க சொன்னாங்களா, கொரோனான்னு ஒரு நோய் வந்திருக்காமா. அந்த நோயினால நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்களாமா. அதனால வீட்டுக்கு போக சொல்றாங்க, நீயும் போ அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா. அவனுக்கு ரொம்ப சேடா இருந்துச்சாமா. என்னடா இது, நம்ம வீட்டுக்கு போய் என்னதான் செய்யறது? ஸ்கூலுக்கு போனா ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம், புதுசா நிறைய விஷயம் படிக்கலாம். வீட்டிலே இருந்தா போர் அடிக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு எப்பயும் போற வழியா வீட்டுக்கு போகாம ஒரு புது வழியா வீட்டுக்கு போனானாமா. அந்த வழியில போறப்ப பார்த்தா அந்த தெரு எப்படி இருந்துச்சான்? ரொம்ப நீட்டா இருந்துச்சான். வீடுகள்லாம் என்ன செஞ்சுச்சான்? கரெக்டா ஒரு ஒரு இடத்துக்கும் விட்டு விட்டு வீடை கட்டி இருந்தாங்களாம். ரோட்ல குப்பையே இல்லையாமா. பயங்கர நீட்டா இருந்துச்சான். சரி, வாசனையாவது அந்த வீட்டு பக்கம் வருதான்னு பார்த்தா எந்த வாடையுமே வரலையாமா. இவ்வளோ அழகாவா வீடை வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவன் என்ன செஞ்சானா? அவன் வீடு இருக்கிற பக்கத்துக்கு போனானாமா. அங்க வீடுகள்லாம் எப்படி இருந்துச்சு? வெளியில ஃபுல்லா தண்ணியா ஓடிச்சாமா. எப்படி இருந்துச்சு? டர்ட்டியா இருந்துச்சாமா. ஏதோ பாத்ரூம் வாடெல்லாம் அடிக்கிற மாதிரி இருந்துச்சாமா. ஏன் நம்ம வீடு மட்டும் இப்படி இருக்கு? நம்ம வீடு ஏன் அப்படி மாறக்கூடாதுன்னு நினைச்சிட்டு அன்னைக்கு சாயங்காலம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தானாமா. சாயங்காலம் ஆன உடனே நேரா அவங்க வீட்டுக்கு பக்கத்துலதான் யாரோட வீடு இருந்துச்சான்? அவங்களோட ஹெட் மாஸ்டரோட வீடு இருந்துச்சான். அவங்க வீட்டுக்கு குடு 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 குடுன்னு ஓடியே போனானாமா. ஓடி போய் கேட்டானாம், ஏன் எங்க வீடு மட்டும் இவ்வளோ ஓல்டா, ஒரு நல்லாவே இல்லாம ஸ்மெல்லாம் அடிச்சு டர்ட்டியா இருக்கு? நாங்க அந்த தெருவுலலாம் வீடு நீட்டா இருந்துச்சு, ஏன் எங்க வீடு மட்டும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானாம். அதுக்கு அந்த ஹெட் மாஸ்டர் சொன்னாங்களாம், உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வீடை நீட்டா வச்சுக்கணும்னே தெரிய மாட்டேது பாவம். அதனாலதான் அவங்க வீடு இப்படி டர்ட்டியா வச்சிருக்காங்க. இப்படி டர்ட்டியா இருக்கிறதுனாலதான் உங்க வீட்டுக்கு பக்கம் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யுது? நிறைய நோய் நொடிலாம் வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாமா. இதை கேட்டோடனே அவனுக்கு சேட் ஆயிடுச்சான். அவங்க ஹெட் மாஸ்டர் கிட்ட, என் வீடை நான் நீட்டா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு என்ன செய்யலான்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இதுக்கு 2-3 விஷயம் அவங்க சொல்லி கொடுத்தாங்களாமா. அது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு வந்துட்டானாமா. அடுத்த நாள் என்ன செஞ்சானா? அவனோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் போன் பண்ணி பேசினானா. கொரோனால வெளியில போக கூடாதுல, அதனால போன்ல பேசினானாமா. நம்மளும் நம்ம வீடை பத்திரமா வச்சுக்கலாம், நீட்டா வச்சுக்கலாம், அது இதுன்னு சொல்லி பார்த்தானாமா. அவங்க யாராவது கேட்டாங்களா? யாருமே கேட்கவே இல்லையாமா. என்ன இது, ஏன் இவங்க யாருமே நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்கன்னு யோசிச்சுட்டு, சரி அவங்க கேட்கலன்னா போறாங்க, நம்மளாவது நம்ம வீடை நீட்டா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா வாங்கப்பா, நம்ம வீட்டை நான் எங்க ஹெட் மாஸ்டர்கிட்ட கேட்டுட்டு வந்திருக்கேன், அவங்க சொன்ன மாதிரி வச்சு நம்ம நீட்டா வச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானாமா. அதுக்கு அவங்க அப்பா, போட, உனக்கு வேற வேலையே இல்லை, நானே எனக்கு எந்த வேலையும் இனிமே கிடையாதுன்னு வருத்தத்துல இருக்கேன், நீ வேற வந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டாராமா. ஆனாலும் அவன் என்ன செய்யல, அதை விடவே இல்லை. என்ன செஞ்சான்? அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து அவனா விளக்கமாற எடுத்துட்டு போய் வெளியில நீட்டா பெருக்கி விட்டு, அவனா ஒரு குட்டி
கோடாரி மாதிரி எடுத்து அந்த மண்ணை தோண்டி ஜாமா கழுவுவாங்கல்ல, அதுக்கு ஒரு குட்டி இடம் மாதிரி அமைச்சு அதுல இருந்து வெளியில வர்ற தண்ணி எல்லாம் சுத்தி ஓடுற மாதிரி வச்சு நிறைய குழிகள் தோண்டி அங்க பக்கத்துல ஃபுல்லா குட்டி குட்டி செடியெல்லாம் நட்டு வச்சு அந்த செடிக்குள்ள இந்த ஜாமா கழுவுற தண்ணி உங்க குளிக்கிற தண்ணி எல்லாமே வர்ற மாதிரி செட் பண்ணி விட்டானாமா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப முத அவங்க அப்பாவுக்கு தோணுச்சான், சே நம்ம பையன் என்ன இது இவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான், நம்ம ஏன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்கணும், நம்மளும் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுமோன்னு அவங்க அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்களாமா. ஒரு 10 days ஆச்சான். 10 days கழிச்சு பார்த்தா அவன் வீட்டில் டெய்லி சாணம் பூசி அவங்க மண்ணெல்லாம் கழுவுனாங்கல்ல, செஞ்ச உடனே அவன் வீடு மட்டும் எப்படி இருந்துச்சான், அந்த என்டையர் ஏரியாலையுமே டிஃப்ரெண்டா அழகா அந்த செடியெல்லாம் பூக்க ஆரம்பிச்ச பிறகு ரொம்ப சூப்பர்பா இருந்துச்சான். அவன் வீட்டுக்கு பக்கத்துல போனாலே ஒரு சூப்பர் ஸ்மெல் அடிச்சுச்சாமா. ஆஹா, அன்னைக்கே அந்த பையன் சொன்னானே நம்ம கேட்காம விட்டுட்டோமேன்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்களாமா. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி எப்படிலாம் அவன் செஞ்சான்றதுக்காக அவன் எப்படி அவன் வீட்டை அப்படி நீட்டா மாத்தினான்றத சொல்லி கொடுத்தானாம். உடனே என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸும் செய்ய ஆரம்பிச்சாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸே வீடோட என்ன ஆயிடுச்சு, நீட்டான வீடா மாறிடுச்சான். இப்படி கொஞ்சம் வீடா மாறி கொரோனா லாக்டவுன் முடிஞ்சு எல்லாரும் போறதுக்குள்ள பார்த்தா அவங்களோட என்டையர் ஏரியாவே ரொம்ப அழகான ஏரியாவா மாறிடுச்சாமா. அப்ப என்ன செஞ்சாங்களாம், இருக்கு பாத்தீங்களா, சன் டிவி, விஜய் டிவின்னு நிறைய சேனல்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அவங்க எல்லாரும் இந்த இங்க பாருங்க லாக்டவுன்ல இந்த ஏரியா எவ்வளவு அழகா ஆயிடுச்சுன்னு சொல்லி பாருங்க, நீட்டாக்கிட்டாங்க இந்த ஏரியாவன்னு சொல்லி எல்லாரும் நிறைய நியூஸ்ல எல்லாம் போட்டு காமிச்சாங்களாமா. இப்ப எல்லாரும் சேர்ந்து இது இப்படி மாறுனதுக்கு காரணம் எங்க ராமு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ராமு கிட்ட அவங்க எல்லாம் நீங்க ஏன் இப்படி மாத்துனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு அவன் சொன்னானா, நான் ஸ்கூல்ல ஔவையார் சொல்லி கொடுத்த ஒரு ஆத்திச்சூடி படிச்சிருக்கேன். அது என்ன அப்படின்னா, அறம் செய்ய விரும்பு. அப்படின்னா என்ன செய்யணும், நல்ல விஷயங்களை நம்ம எப்படி செய்யணும், ரொம்ப விரும்பி கண்டிப்பா செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. நல்ல சுகாதாரமான ஒரு இடத்தை அமைச்சுக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம் தானே. நாங்க வாழ்ற இடத்த சுகாதாரமா அமைக்கணும்னு நினைச்சோம். அதனால இந்த லாக்டவுன் டைமை வேஸ்ட் ஆக்காம இப்படி செஞ்சோம்னு சொன்னானா. அவன் சொன்னதை கேட்டவுடனே எல்லாரும் என்ன செஞ்சாங்களாமா, அவனுக்கு கை தட்டினாங்களாமா. என்ன குழந்தைகளா, நம்மளும் நம்ம இடத்த எப்படி வச்சுக்கணும், நீட்டா வச்சுக்கணும். எப்பயும் என்ன செய்யணும், அறம் செய்ய விரும்பணும். அறம்னா என்னது, நல்ல விஷயங்களை ஆசையா செய்யணும். ஓகேவா? அடுத்த ஆத்திச்சூடி கதையோட ஆன்ட்டி உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.